கள்ளக்குறிச்சியில் வீடு புகுந்த பெண்ணின் காதை அறுத்து தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாமியார் வேடம் போட்டு நள்ளிரவில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களுக்கு கடிவாளம் போடப்படுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பரமநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பாலசுப்ரமணியன், பூங்கோதை. வெள்ளிக்கிழமை இரவில் இவர்கள் இருவரும் தங்களது மகனுடன் வீட்டில் தூங்கியுள்ளனர். இதில் வீட்டின் முன்பக்க கதவை திறந்து வைத்துவிட்டு பூங்கோதை மட்டும் தனி அறையில் தூங்கியுள்ளார். நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையன் பாலசுப்ரமணியன் மற்றும் அவரின் மகன் தூங்கிக் கொண்டிருந்த அறையை வெளிப்பக்கமாக பூட்டியுள்ளார். பின்னர் பூங்கோதை அறைக்குள் சென்று அவர் காதில் அணிந்திருந்த 2 கிராம் தோட்டினை அறுத்துள்ளார். வலி தாங்க முடியாமல் அவர் அலறி துடித்ததும் கழுத்தில் அணிந்திருந்த 4 கிராம் தாலியையும் பறித்துக் கொண்டு மர்ம நபர் தப்பியோடியுள்ளார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்துள்ளனர். அப்போது பூங்கோதை காது அறுபட்டு மயக்க நிலையில் இருந்துள்ளார். இதனையடுத்து குடும்பத்தினர் அவரை மீட்டு கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு காதில் 8 தையல்கள் போடப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சந்தேகம் அவங்க உங்க பகுதியில் சந்தேகம் யாரும் செஞ்சாலும் எல்லாத்தையும் ஆள் பக்கத்தில் பண்ண முடியும். நீங்கள் கூட வேணா கூட ஆள் அவங்க பார்த்தா உரிமையோட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்தால் வந்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஆள் தெரியும். அது நான் பொறுத்துக்கு கரெக்டாக முடிக்கிறோம் பாருமா. இந்த சம்பவம் குறித்து சங்கராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்ட நபர் சிவப்பு துண்டால் முகத்தை கட்டிக்கொண்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் தன்னை திருடன் என காட்டிக்கொள்ளாமல் இருக்க சாமியார் வேடம் போட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக நன்கு பரிச்சயமான நபரே துணிகர கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நள்ளிரவில் வீடு புகுந்து பெண்ணின் காதை அறுத்து தோடு மற்றும் செயினை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் சங்கராபுரம் பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.